Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 ஓட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூனிட் 3 ப்ரோஸ் எம்பவர்ட் women navigating the world. What does INSV stand for? So INSV எதுக்கு ஸ்டாண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. So the answer is INSV stands for Indian Naval Ship Vessel. When was INSV தாரிணி கமிஷனர் டு இந்தியன் நேவி சர்வீஸ்? ஸோ தாரிணி வந்து எப்போ இந்தியன் நேவி சர்வீஸ்க்கு கமிஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் INSV தாரிணி வாஸ் கமிஷன் டு இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18th February 2017. ஸோ 18th February 2017 தான் தாரிணி வந்து INSVயில் கமிஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் தாரா தாரிணி ஆஃப்டர் whom was the sailboat named? ஸோ தாராதாரிணி அப்படிங்கிறவங்க யார், ஏன் செயல்போட்டுக்கு அவங்களோட நேம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். தாராதாரிணி is the patron deity for sailors. The sailboat was named after the famous தாராதாரிணி temple in கஞ்சம் district of Odisha. ஸோ தாராதாரிணிங்க வந்து sailors-க்கு எல்லாமே ஒரு பேட்ரன் டெய்ட்டியாக இருந்தாங்க. அதனால தான் அந்த தாராதாரிணி டெம்பிள் ஞாபகமாக அவங்களோட நேம் வச்சுட்டாங்க. ஸோ அந்த டெம்பிள் வந்து கஞ்சன் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசாவில் இருக்குது. வேர் டிட் த க்ரூ அண்டர்கோ தேர் பேசிக் ட்ரைனிங்? ஸோ அந்த க்ரூ வந்து அவங்களோட பேசிக்ஸ் ட்ரைனிங் வந்து எங்கே எடுத்துக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் the crew underwent their basic training courses in Mumbai at the Indian Navy Watermanship Training Center. ஸோ அவங்க மும்பையில் இருக்க இந்தியன் நேவி வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டரில் பேசிக் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ஹவு லாங் வேர் தே ட்ரைன் டு அண்டர்டேக் திஸ் வயேஜ்? ஸோ இந்த வயேஜ் போகிறதுக்காக அவங்க எவ்வளோ நாள் வந்து ட்ரெயின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தே வேர் ட்ரெயின்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years டு அண்டர்டேக் திஸ் வயேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் 3 years வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் இன் தி செலெக்ஷன் ப்ராசஸ்? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் எந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ் வேர் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் இன் தி செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ சர்வைவல் ஸ்கில்ஸ் தான் வந்து செலெக்ஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ மென்டார்ட் தி க்ரூ? ஸோ இந்த க்ரூவை யார் மென்டாராக இருந்தாங்க க்ரூக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த க்ரூ வாஸ் மென்டார்ட் பை கமாண்டர் திலீப் டாண்டே. ஸோ திலீப் டாண்டே தான் வந்து இவங்களை மென்டார் பண்ணாங்க. விச் குவாலிட்டி ஆஃப் தி ஸ்கிப்பர் ஹெல்ப்ட் டு bring out a successful expedition? ஸோ ஸ்கிப்பரோட எந்த குவாலிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெடிஷனுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஹானஸ்டி ஹெல்ப் தெம் டு பிரிங் அவுட் அ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெடிஷன். ஸோ அவங்களோட ஹானஸ்டி தான் அந்த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெடிஷனுக்கு ரீசனாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ அமங் தி க்ரூ மென்ஷன்ட் அபவுட் டீம் ஒர்க்? ஸோ டீம் ஒர்க் பற்றி யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அமங் தி க்ரூ it was Payal Gupta who mentioned about teamwork. So Payal Gupta தான் teamwork பற்றி மென்ஷன் பண்ணாங்க. Next, when did they witness the brilliant southern lights from the sea? How did the sky appear there? So southern seaலேருந்து அவங்க எப்போ அந்த brilliant southern lights பார்த்தாங்க சீல? ஸோ அந்த ஸ்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் when they were crossing the Tasman Sea, they witnessed the brilliant southern lights from the sea. The entire sky was lit up in green light. ஸோ அவங்க டாஸ்மன் சீல போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க அந்த பிரில்லியன்ட் சதர்ன் லைட்ஸை பார்த்தாங்க. ஸோ ஸ்கை ஃபுல்லாமே ஒரு க்ரீன் லைட்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் ஃபெஸ்டிவல் டிட் தே செலிப்ரேட் டியூரிங் தயர் எக்ஸ்பெடிஷன்? ஸோ அந்த எக்ஸ்பெடிஷன் டைமில் அவங்க என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தே செலிப்ரேட்டட் திவாலி டியூரிங் தயர் எக்ஸ்பெடிஷன். ஸோ அவங்க திவாலி செலிப்ரேட் பண்ணாங்க. Read the statements given below and state whether they are true or false. If false, then write the correct answer in the space given. So true or false எழுதி, false இருந்தால் சரியான ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. First one, Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe. ஸோ இந்தியன் நேவி ஆல் விமன் க்ரூ தான் ஃபர்ஸ்ட் டைம்
ஸோ த குளோபை சர்க்கம்நேவிகேட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், த க்ரூ கன்சிஸ்ட் ஆஃப் 6 members ஆஃப் men அண்ட் women இந்தியன் நேவி சர்வீஸ். ஸோ இந்தியன் நேவி சர்வீஸ் வந்து அந்த க்ரூ வந்து 6 members ஆஃப் men அண்ட் women இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ த கரெக்ட் ஒன், த க்ரூ கன்சிஸ்டட் ஆஃப் ஆல் women க்ரூ இந்தியன் நேவி சர்வீஸ். ஸோ எல்லாருமே அங்கே விமனாக தான் இருந்தாங்க, நாட் மென். வர்த்திகா ஜோதி ஸ்கிப்பர்ட் தி க்ரூ டு சர்க்கம்நேட்டிவ் தி குளோப். ஸோ வர்ஷிகா ஜோதி தான் வந்து ஸ்கிப்பர் பண்ணாங்க அந்த க்ரூவன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், த க்ரூ ஸ்டார்டட் தயர் எக்ஸ்பெடிஷன் ஆன் 10th July 2017 ஃப்ரம் மும்பை. ஸோ அந்த க்ரூ வந்து அவங்களோட எக்ஸ்பெடிஷனை 10th Julyல மும்பைலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ த கரெக்ட் ஒன் இஸ், த க்ரூ ஸ்டார்டட் தயர் எக்ஸ்பெடிஷன் ஆன் 10th September 2017 ஃப்ரம் கோவா. ஸோ அவங்க மும்பையில் ஸ்டார்ட் பண்ணல, கோவாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. டேட் வந்து 10th September, நாட் 10th July. Dilip Donde was the first person to go on a non-stop solo circumnavigation. ஸோ திலீப் பாண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் non-stop solo circumnavigation போனவர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. Answer the following questions briefly. Mention the special features of INSV Dharani. ஸோ INSV தாரணியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், INSV Dharani is the second sailboat of the Indian Navy. The boat had all the facilities and encouraged eco-friendly resources. It collected and updated meteorological, ocean and wave data regularly. ஸோ INSV தாரணிங்கிறது இந்தியன் நேவியோட செகண்ட் செயில் போட். ஸோ இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு, ப்ளஸ் இது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், இது ஓஷனோட வேவ் டேட்டாவை ரெகுலராக மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் டஸ் தி டேர்ம் சர்க்கம்நேவிகேஷன் மீன்ஸ்? சர்க்கம்நேவிகேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த டேர்ம் சர்க்கம்நேவிகேட் மீன்ஸ் டு ட்ராவல் ஆல் த வே அரவுண்ட் சம்திங் எஸ்பெஷலி தி எர்த். ஸோ சர்க்கம்நேவிகேட் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்த ஃபுல்லாக ரவுண்ட் வர்றது. ஸோ எஸ்பெஷலி த எர்த், ஸோ எர்த்தை சுற்றி வர்றது தான் சர்க்கம்நேவிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஹவு டிட் தி ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ கோ அபவுட் தேர் வயேஜ். ஆல் விமன் இந்தியன் நேவி வந்து எப்படி அவங்களோட வயேஜுக்கு போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ ஸ்டார்டட் ஃப்ரம் கோவா. இட் கவர்ட் தி எக்ஸ்பெடிஷன் இன் 5 legs வித் ஸ்டாப் ஓவர்ஸ் at 4 ports. ஸோ ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ வந்து கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து 4 portல ஸ்டாப் பண்ணி அவங்களோட வயேஜை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fourth question, when did the crew start their voyage? When did they return back to India? How many days did it take to complete the expedition? ஸோ அந்த க்ரூ எப்போ தங்களோட வயேஜை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ரிட்டர்ன் பண்ணாங்க, ஸோ எவ்வளோ நாள் அவங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த க்ரூ ஸ்டார்டட் தயர் voyage on 10th September 2017 from Goa. They returned back to India on 21st May 2018. It took them 254 days to complete the expedition. ஸோ அவங்க 10th September 2017 வயேஜுக்கு போனாங்க. 21st May 2018 ரிட்டர்ன் வந்துட்டாங்க. டோட்டலாக 254 days அவங்க அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், வாட் ஷார்ட் ஆஃப் ட்ரைனிங் டிட் தி க்ரூ அண்டர்கோ பிஃபோர் தயர் எக்ஸ்பெடிஷன். ஸோ அவங்க அந்த எக்ஸ்பெடிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த க்ரூ underwent some theoretical courses on navigation, communication and weather prediction. They also learned how to repair things and how to டீல் வித் எமர்ஜென்சிஸ். ஸோ இந்த க்ரூ வந்து ஒரு தியரிட்டிக்கலான நேவிகேஷன்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, கம்யூனிகேஷனுக்கு, வெதர் ப்ரிடிக்ஷனுக்கெல்லாம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே திங்ஸ் ரிப்பேர் ஆனால் அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாங்க. 6th question, how did the crew members work as a team to make their expedition successful? ஸோ அந்த க்ரூ மெம்பர்ஸ் எப்படி டீமாக ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பெடிஷனை சக்ஸஸ்ஃபுல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி க்ரூ மெம்பர்ஸ் ஹாவ் ஆல் sailed and trained the same amount and every day has their own way of dealing with situation. This was a good thing because they could discuss different ways of solving a problem and choose the best one. When they were at sea, teamwork is vital in the middle of the crisis. Even during the storm, when 3 people would be out on watch,
the other three staying inside would be restless. When one would heat the water, the other would heat the gloves because it was also raining. ஸோ டீம் ஒர்க்கில் வந்து அவங்க ஸோ 6 மெம்பர்ஸுமே அவங்களோட ஓன் வே ஆஃப் டீலிங் வித் அ ப்ராப்ளம் வந்து அவங்களா டீல் பண்ணாங்க. அதனால் 6 பேருமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. ப்ளஸ் இந்த ஸ்ட்ரோம் டைமில் வந்து அவங்களுக்கு அவங்களோட டீம் ஒர்க் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ 3 பேர் வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது 3 பேர் வந்து சும்மா ரெஸ்ட் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ தே டுக் ரெஸ்ட். அப்புறம் க்ளவுஸ் ஹீட் பண்ணுறது, ஒருத்தங்க வாட்டர் ஹீட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட், வாட் சேலஞ்சிங் டாஸ்க் டிட் தி டீம் ஃபேஸ் டியூரிங் தேர் voyage? ஸோ இந்த voyageல அவங்களுக்கு எந்த சேலஞ்சிங்கான டாஸ்க் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எது அதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தே ஃபேஸ்ட் அ ஸ்டோர்ம் இன் தி சவுத் பசிபிக். த சீஸ் வேர் ஆல்மோஸ்ட் 9 to 10 meters high. தி wind வேர் பிக்கிங் அப் டு 60 to 70 knots. ஸோ என்னது அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சிங்கான டாஸ்க் வந்து அவங்க போகும்போது ஒரு ஸ்ட்ரோம் வந்துச்சு, சவுத் பசிஃபிக்கில் ஒரு புயல் வந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 மீட்டர்ஸ்க்கு சீ லெவல் ஹை ஆச்சு. அண்ட் விண்ட் வந்து 60 to 70 knots வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டிட் த க்ரூ எங்கேஜ் இன் டியூரிங் தேர் லாங் voyage? ஸோ எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் தாங்களே எங்கேஜ் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் during circumnavigation, the crew picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cakes. They also read books when the weather was pleasant and did some quilling and craft work, while team leader Joshi read comics and the Ramayana during her journey. Swati loved cooking and so indulged in baking. Swati also liked crafting a lot and made some lampshades. They were always entertained being in a group of 6. They watched movies and sometimes listened to music. They made parathas, baked cakes and breads and even made halwa and rasgullas. ஸோ அவங்க வந்து சர்க்கம்நேவிகேஷன் டைமில் ஸோ நிறையா ஹாபிஸ் பிக்கப் பண்ணிட்டாங்க, பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணாங்க, கோல்கப்பா, கேக்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் படித்தாங்க. ஸோ வெதர் நல்லா இருக்கும்போது என்ஜாய் பண்ணாங்க, கிராஃப்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஜோசி வந்து காமிக்ஸ் அண்டு ராமாயணா படித்தாங்க. ஸ்வாதிக்கு வந்து குக்கிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ் வந்து அவங்க பேக் பண்ணாங்க. ஸ்வாதிக்கு கிராஃப்டிங் பிடிக்கும், அதனால அவங்க லேம்ப் ஷேட்ஸும் பண்ணாங்க. ஸோ 6 பேருமே ஒரு நல்ல என்டர்டெயின்டாக இருந்தாங்க. லைக் மேக்கிங் பராத்தா, கேக், பிரெட், இந்த மாதிரி ஹல்வா, ரசகுல்லாஸ் கூட பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. Mention the celebrations which the crew enjoyed during their expedition. ஸோ அவங்க எக்ஸ்பெடிஷன் டைமில் எந்த செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தே செலிப்ரேட்டட் திவாலி, 3 birthdays and the first birthday of the sailboat. ஸோ அவங்க வந்து திவாலி செலிப்ரேட் பண்ணாங்க, 3 birthday 3 மெம்பர்ஸ்க்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க, அண்ட் செயில்போட்டுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10th one, which factor motivated the crew to undertake their expedition? ஸோ எது வந்து அந்த க்ரூவை அந்த எக்ஸ்பெடிஷன் அண்டர்டேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த க்ரூ நியூ தட் தி என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் தெம் அண்ட் ப்ரேயிங் ஃபார் தெம். ஸோ தே நெவர் வாண்டட் தெம் டு ஹாவ் அ சிங்கிள் டே திங்கிங் தட் தே வேர் இன் ட்ரபிள். தே நியூ தட் இட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் த பீப்புள் அவுட் தேர் did not know what kind of challenges they were facing. So one of the motivates that they kept in mind was that they did not want to frighten anyone. ஸோ அவங்க அந்த க்ரூ வந்து நல்லா தெரியும், இந்த ஹோல் கண்ட்ரியும் நம்மளை பார்த்துட்ருக்கு, எல்லாருமே நம்மளோட சேஃப் அரைவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அதனால வந்து அவங்க எப்போவுமே சரி நம்மளோட ட்ரபிள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வேணாம். ஸோ we have to face it with பிரேவ்னஸ் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணாங்க. ஸோ அந்த பயத்தை, இவங்களோட பயத்தை அவங்க மற்றவங்களுக்கு காட்ட விரும்பல, அதுதான் அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Pick out the idioms and phrases from the box and write them in the blanks equivalent to their meanings. One is done for you. ஸோ idioms and phrases அதோட மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க, சரியான மீனிங் பிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ idioms,
காம்பிட்டன்ட்க்கு மீனிங் ஆன் த பால். ஸோ நெக்ஸ்ட் சரியான இடியம் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம், அவங்க மீனிங் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பிட்டன்ட் ஆன் த பால். ஸோ செகண்ட், பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்ப்ரெஸிங் ஒன் செல்ஃப். ஸோ தன்னைத்தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. ஸோ அதுக்கு சரியான இடியம் ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். நெக்ஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு இடியம் வந்து ஓவர் தி மூன். ஸோ மென்டலி அஜைல். ஸோ மென்டலி அஜைல் அப்படிங்கிறதுக்கு இடியம் ஷார்ப் ஆஸ் அ டேக். ஷார்ப் ஆஸ் அ டேக். நெக்ஸ்ட், லிசன். ஸோ லிசனுக்கு இடியமில் நீங்கள் லெண்ட் அண்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேசஸ், டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ். ஸோ பை சான்ஸாக மீட் பண்ணுறதுக்கு ஃப்ரேஸ் வந்து கம் அக்ராஸ். டு எக்ஸசைஸ். டு எக்ஸசைஸ் அப்படின்னா ஒர்க் அவுட். டு அக்செப்ட் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒரு சேலஞ்சை கான்ஃபிடென்ஸோட அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரேஸ் பிரிங் இட் ஆன். நெக்ஸ்ட், டு ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு சரியான ஃப்ரேஸ் கெட் அலாங். டு கீப் சம்திங். ஸோ ஒரு விஷயத்தை கீப் பண்ணுறதுக்கு வந்து ஹேங் ஆன். ஸோ த ஃப்ரேஸ் இஸ் ஹேங் ஆன். Read the given sentences carefully and fill in with appropriate phrasal verbs. Choose them from the help box. ஸோ சரியான phrasal verbs யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், தி ஏர் ஹோஸ்டஸ் instructed the passengers to wear the seat belts during the dash. ஸோ ஏர் ஹோஸ்டஸ் வந்து பேசஞ்சர்ஸை சீட் பெல்ட் போட சொன்னாங்க. எப்போ? டேக் ஆஃப் பண்ணும்போது. ஸோ தி ஆன்சர் இஸ் டேக் ஆஃப். செகண்ட், வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு டேஷ் தி நெய்பர்ஸ் இன் தி நியூ லொக்காலிட்டி. ஸோ வெங்கட் வந்து நியூ லொக்காலிட்டியில் இருக்க நெய்பர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான ஃப்ரேஸ் வந்து கெட் அலாங் வித். நெக்ஸ்ட், தேர் வில் பி அ டேஷ் நெக்ஸ்ட் வீக் இன் தி ஆஃபீஸ். ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஷட் டவுன் இருக்குங்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷட் டவுன். நெக்ஸ்ட், டியூரிங் டேஷ் எவ்ரி டே இன் தி மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்தி. ஸோ டூயிங் எதை செஞ்சால் வந்து நம்ம ரெகுலராக ஹெல்த்தியாக இருக்க முடியும் டெய்லி மார்னிங்னா வார்ம் அப். ஸோ தி ஆன்சர் இஸ் வார்ம் அப். ஃபிஃப்த் ஒன், தி மதர் இன்ஸ்ட்ரக்டட் தி மெய்ட் டேஷ் த சைல்டு கேர்ஃபுல்லி. ஸோ மதர் வந்து மெய்டை குழந்தைய பத்திரமா பார்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ த ஃப்ரேஸ் இஸ் லுக் ஆஃப்டர். Read the given passage carefully and fill in the blanks with suitable phrasal verb. ஸோ இந்த பேசேஜ் படுத்து சரியான phrasal verb யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியா இஸ் அ யங்கர் டான்சர் who feels contented and satisfied with herself. Let's hear from her. Hi everyone, I am Riya. I supposed I am really lucky because I don't dash weight easily. So weight போட முடியாது. So that is put on. I never dash in the gym. ஸோ நான் எப்போவுமே ஜிம்மில் டயர்டாக இருந்ததில்ல. ஸோ டயர் அவுட் இன் த ஜிம். த ஒன்லி டைம் ஐ டேஷ் இஸ் வென் ஐ நீட் சம்திங் ஃப்ரம் த டாப் ஷெல்ஃப். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ண ஒரே சமயம் வந்து எனக்கு ஏதாவது டாப் ஷெல்ஃபில் ஏதாவது தேவைப்பட்டா. ஸோ தி ஆன்சர் இஸ் ஒர்க் அவுட். நெக்ஸ்ட், ஐ ட்ரைட் ஏரோபிக்ஸ் செவரல் டைம்ஸ் பட் ஐ குட் நாட் கீப் அப் வித் தி அதர்ஸ். ஸோ என்னால் அதை சரியாக பண்ண முடியல. ஐ டேக் மை பெட் ஃபார் அ வாக் த்ரைஸ் அ டே தோ அண்ட் தேட் ஹெல்ப்ஸ் டு பர்ன் ஆஃப் அவுட். ஸோ என்னது பர்ன் ஆஃப் அவுட், பம் இல்லை பர்ன். ஸோ என்னது என்னோடய டாகை வந்து ஒரு நாளைக்கு 3 times வெளியேட்டு போவேன், அது எனக்கு கேலரிஸ் பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சுங்கனாங்க. ஐ யூஸ்வலி வாட்ச் வாட் ஐ ஈட் பட் ஐ சம்டைம்ஸ் பிங் ஆன் ஐஸ்கிரீம். ஸோ நான் வந்து என்ன சாப்பிட்றதுங்கிற பார்த்துப்பேன், பட் சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மை சிஸ்டர் தியா இஸ் அ ரியல் ஃபிட்னஸ் ஃபெனாட்டிக். பிஃபோர் ஷீ ஒர்க் அவுட் ஷீ டேஷ் எவ்ரி டே வித் புஷ்அப்ஸ். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? வார்ம் அப். ஸோ தி ஆன்சர் இஸ் வார்ம்ஸ் அப். சிட்-அப்ஸ், stretches and jog around the park. She says it's important to dash good levels. So good level of strength and stamina. So built up. So நல்ல ஒரு level of strengthும் ஸ்டாமினாவும் build up பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. I don't want to overdo it though. A fitness regime like hers would dash me, stretch me. So எனக்கு பண்ணணும், அதிகமாக பண்ணணும் இல்லை, பட் we have to stretch அப்படின்னு சொல்கிறாங்க. Listen to the passage, read by the teacher and say whether the given statement true or false. First one, Preeti Srinivasan is a former cricket
cricketer from Tamil Nadu. ஸோ பிரீத்தி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க ஸோ இந்தியன் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. Second, at the age of 17, she captained the Indian women's captain team. ஸோ 17 at the age of 17ல வந்து அவங்க இந்தியன் டீமுக்கு வந்து கேப்டனாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the answer is false. Next, Preeti Srinivasan was not only a cricketer but also a runner. ஸோ பிரீத்தி ஸ்ரீனிவாசன் வந்து கிரிக்கெட்டர் மட்டும் இல்லை ரன்னரும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபால்ஸ். Fourth one, Preeti's own trauma inspired her to create Soul Free, a foundation for those suffering from mental illness. ஸோ அவங்களோட ப்ராப்ளமே வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணி மென்டல் இல்னஸ்னால சஃபர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ண இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், பிரீத்தி ரிசீவ்ட் ஏ கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் கரேஜ் அண்டு டேரிங் என்டர்பிரைஸ். ஸோ அவங்களோட கரேஜிங் அண்ட் டேரிங் என்டர்பிரைஸ்க்காக அவங்களுக்கு கல்பனா சாவ்லா அவார்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. Choose the correct answer. First, what is the data about? ஸோ இந்த டேட்டா எதை பற்றி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் women at work. Identify the 3 jobs where the same percentage of women work. ஸோ சேம் percentage of women work பண்ணுற 3 jobs ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ that is, ஸோ violet stands for information technology, blue stands for finance, and the gray stands for technical field. So information technology and finance and technical field. Third, in which field of work is women's involvement the second highest? ஸோ எந்த ஃபீல்டில் உமனோட இன்வால்மெண்ட் செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மெடிசன். Fourth one, percentage of women working in finance is the same as dash. ஸோ ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுற உமனோட ரேட்டிங் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ். What is the difference between the percentage of women working in logistics and medicine? ஸோ லாஜிஸ்டிக்ஸ்லையும் மெடிசன்லையும் ஒர்க் பண்ணுற உமன்ஸோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 5. ஸோ ஸ்லோகன். A slogan is usually a short phrase that is easy and catchy to remember. They are often used in advertisement and by political parties or organizations who expect people to remember what they are selling. The words used in slogan are simple, relevant, attractive and brief. ஸோ ஸ்லோகன் அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஈஸியாக கேட்சியாக இருக்கிற வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லையோ இல்லை பொலிட்டிஷியன்ஸ் பார்ட்டியோ இதை யூஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்க பேசின வேர்டை எல்லோரும் ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது இருக்கும். இது வந்து சிம்பிளாக, ரெலவெண்ட்டாக, அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட் தி கிவன் ஸ்லோகன்ஸ் அண்ட் மேட்ச் தெம் அப்ராப்ரியேட்லி வித் தயர் தீம். ஸோ ஸ்லோகன்ஸ் படித்து அதோட தீமோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன். ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன். ஸோ த ஆன்சர் இஸ் யுனைட்டி. லிமிட் யுவர் ஃபாஸ்ட் ஃபுட், அதர்வைஸ் இட் வில் பி யுவர் லாஸ்ட் ஃபுட். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டை லிமிட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது உங்களுக்கு லாஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். ஸோ ஜங்க் ஃபுட். நெக்ஸ்ட், ரெஸ்ட்ரிக்டிங் எ உமன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி க்ரோத் ஆஃப் ஃபேமிலி. ஸோ இது வந்து உமன் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட், க்ளீன் அண்ட் க்ரீன் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சீன். ஸோ க்ளீனும் க்ரீனும் ஒரு நல்ல பர்ஃபெக்ட் சீன் கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் cleanliness. Next, it takes a lot of blue to stay green. So it takes a lot of blue to stay green. Save water. Look at the image of familiar advertisement given below. Identify the products and try to frame your own slogans for each one of them. So இந்த ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் பண்ணி அதுக்கான ஸ்லோகன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம், யூ ஸ்க்ரீம், வி ஆல் ஸ்க்ரீம் ஃபார் ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட், பென். wanna change the world, just pick a pen. Cellphone, carry your business with you. Toothbrush, a clean you can feel. Look at the pictures given below and frame your own slogans. So again,
பிக்சர்ஸ் பார்த்து ஸ்லோகன் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சர்வ் வாட்டர், கன்சர்வ் லைஃப், சேவ் த வேர்ல்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், யூனிட்டி ஃபார் சக்ஸஸ், நெவர் எவர் கிவ் அப். Exercise. Imagine that you have parked your bicycle inside the school premises. You find it missing in the evening. Write a complaint to the head of the school regarding this issue. ஸோ நீங்கள் உங்களோட பைசைக்கிள் வந்து ஸ்கூல் கேம்பஸில் நிறுத்தி வச்சுருக்கீங்க. ஸோ ஈவினிங் அது மிஸ் ஆகுச்சு. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி சொல்லியிருக்காங்க ஹெட் ஆஃப் த ஸ்கூலுக்கு. ஸோ ஃப்ரம் போட்டிருக்கோம். ஃப்ரம், ஸோ லைக் யுவர் அட்ரஸ், ஃப்ரமில் உங்கள் அட்ரஸ் போட்டிருக்கோங்க. டூவில் ஸ்கூல் அட்ரஸ், தி பிரின்சிபல் அண்ட் remaining school address. After that, body of the letter la, so respected sir or madam போட்டு subject என்னது, complaint about my bicycle regarding. So this morning I had parked my brand new bicycle which was gifted to me last birthday by my grandparents in the unusual place near the school canteen allotted for bicycle parking along with many other cycles. However, I am alarmed to note that the bicycle is missing at the parking lot. When I went at 5:10 p.m. after the remedial class for mathematics, I do remember seeing my bicycles during the lunch break. It is a BSA Ladybird Breeze 2060 steel bicycle, pink in color with a pink seat cover. I request you to kindly look into the matter and do the needful. Looking forward to your immediate action and thank you in advance for the same. ஸோ என்னது சப்ஜெக்டில் வந்து நான் பைசைக்கிள் மிஸ்ஸிங்க்கு கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் கொடுத்துட்டு, ஸோ இன்னைக்கு காலையில் நான் பார்க் பண்ணியிருந்தேன் என்னோடய சைக்கிளை, பிராண்ட் நியூ சைக்கிள், அது எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண சைக்கிள். ஸோ நான் வந்து கேன்டீன் பக்கத்தில் இருந்த பைசைக்கிள் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து 5:10 போகும்போது என்னோடய பைசைக்கிள் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த மேக்ஸ் கிளாஸ்லேயும் ரெமிடியல் கிளாஸ் நான் லன்ச் டைமில் வந்து நான் பார்த்தேன் என்னோடய சைக்கிளை. ஸோ அதுக்கப்புறம் என்னது சைக்கிளோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. சைக்கிள் வந்து ஒரு BSA லேடிபேர்ட் பைசைக்கிள். ஸோ அதோட 2060 ஸ்டீல் பைசைக்கிள்னு சொல்கிறீங்க. அது பிங்க் கலரில் இருக்கும், பிங்க் சீட் இருக்குன்னு சைக்கிளோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு, ஸோ ப்ளீஸ் கண்டுபிடிச்சி தாங்க, ஸோ நான் அட்வான்ஸாகவே தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபைனலி தேங்க்யூ யுவர் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு உங்கள் நேம். ஃபைனலி அகெயின் அட்ரஸ் ஆன் தி என்வலப்பில் 2 அட்ரஸ் எழுதுகிறோம். Grammar. The term tense denotes the time of action. They show when the work is done. The English tenses are past, present, future. ஸோ என்ன சொல்கிறாங்க, டென்ஸ் அப்படிங்கிறது டைம் ஆஃப் ஆக்ஷனை டினோட் பண்ணும். ஸோ டோட்டலி தேர் ஆர் 3 டென்சஸ், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் தி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்ம்ஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்குலர், அஃபிர்மேட்டிவ், சிங்குலர் அண்ட் நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ், அடுத்து இன்ட்ராகேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ சிங், வி சிங், ஐ டோன்ட் சிங், டூ ஐ சிங், டோன்ட் ஐ சிங். ஸோ செகண்ட் பர்சன் யூ சிங், சேம் ப்ளூரல்லையும் யூ சிங் தான். நெகட்டிவில் யூ டோன்ட் சிங். இன்ட்ராகேட்டிவ் டூ யூ சிங், டோன்ட் யூ சிங். ஸோ இது தேர்ட் பர்சன் ஹீ ஷீ இட் வந்தால் நம்ம வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணுவோம். ஷீ சிங்ஸ் ஆர் ஹீ சிங்ஸ், தே சிங். ஷீ ஆர் ஹீ ஷீ இட்க்கு வந்து டசன்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ ஷீ டசன்ட் சிங். ஸோ கொஸ்டின், டஸ் ஷீ சிங் ஆர் டஸ் ஹீ சிங் ஆர் டஸ் இட் சிங். ஸோ டசன்ட் ஹீ சிங். ஸோ இதுதான் நெகட்டிவ் கொஸ்டின். Uses of simple present tense to express universal truth, facts, custom. ஸோ யூனிவர்சல் ட்ரூத்தை, ஃபேக்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்ப்ரெஸ் ஹேபிச்சுவல் ரொட்டீன் ஆக்ஷன். ஸோ ஹேபிச்சுவலான ரொட்டீன் ஆக்ஷன் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சொல்லுவோம். டு எக்ஸ்ப்ரெஸ் அ பெர்மனன்ட் ஸ்டேட், ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சொல்லுவோம். இன் சபார்டினேட் கிளாஸஸ் பிகினிங் வித் இஃப் அண்ட் வென். ஸோ சபார்டினேட் கிளாஸ் வந்து இஃப் அண்ட் வெனில் ஸ்டார்ட் ஆகும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் லைக் கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்ம
சிம்பிள் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுவோம். டு இண்டிகேட் அ பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆர் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் when they refer to a journey. ஸோ ஒரு ஜேர்னியை ரெஃபர் பண்ணும்போது பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லுவோம். இன் ரன்னிங் கமெண்ட்ரிஸ், ஸோ ரன்னிங் கமெண்ட்ரிஸ் சொல்லுவோம். டு இன்ட்ரடியூஸ் கொட்டேஷன், ஸோ கொட்டேஷன்ஸ் சொல்ல சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி சேஸ் be the change you want to see in the world. Forms and uses of present continuous tense. So same affirmative and negative கொடுத்துருக்காங்க. So first person, I am singing now, we are singing now. Negative, I am not singing now. Second person, you are singing now, you are singing now. Same தான். Negative, you aren't singing now. Third person, he, she or it, அதுக்கு is தான் போடுவோம். She is singing now, they are singing now, he isn't singing now. So present continuous oda uses. The present continuous tense is used for an action that is in progress. So ஒரு ப்ராக்ரஸில் இருக்கிற ஆக்ஷன் சொல்ல வந்து நாம் present continuous யூஸ் பண்ணுவோம். It is used for an action that is in progress and will continue in the future. ஸோ ஒரு ஆக்ஷன் அது இப்போ நடந்துகிட்ருக்கு, ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற போது நம்ம present continuous யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. So like Paul is learning English. So it is used to denote an action that is planned to take place in the near future. So near futureல நடக்க போகிற ஆக்ஷனை சொல்ல கூட நம்ம present continuous யூஸ் பண்ணலாம். அடுத்து it is used along with the adverbs such as always, constantly, repeatedly. So always, constantly, repeatedly. So இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் கொஷின்ஸ் அப்படின்னா அவங்க எப்போவுமே கொஷின் கேட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஃபார்ம்ஸ் யூசஸ் கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ ஹாவ் ஆல்ரெடி சங், வி ஹாவ் already sung. Negative, I haven't recently sung. Second person, you have already sung, you have already sung. Same. Negative, you haven't recently sung. Third person, it has already sung, they have already sung. Third person, he hasn't recently sung. So for an action which began in the past and is in progress now. ஸோ ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ராக்ரஸில் இருக்கிற ஆக்ஷனுக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பரணி ஹேஸ் கால் தி ஃபயர்மேன் அண்ட் தே ஆர் ஆன் த வே. ஸோ பரணி வந்து ஃபயர்மேன் கால் பண்ணால் அவங்க வந்துட்டுருக்காங்க. டு எக்ஸ்பிரஸ் an action that has been recently completed. ஸோ ரீசெண்டாக கம்ப்ளீட்டான ஆக்ஷன் சொல்ல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். வித் அட்வர்ப்ஸ் லைக் ஆல்ரெடி, ரீசெண்ட்லி, எட். ஸோ அட்வர்ப்ஸ் லைக் ஆல்ரெடி, ரீசெண்ட்லி, எட் இதுக்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் an action that began in the past and still continues up to the present. ஸோ ஒரு ஆக்ஷன் அது பாஸ்டில் தொடங்கி ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கிற ஆக்ஷன் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. For example, she has lived in this house for 5 years. Forms and uses of present perfect continuous. So present perfect continuous ஓட ஃபார்ம்ஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவ் மட்டும் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் கொடுக்கல. அஃபர்மேட்டிவில் ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். ஸோ நம்ம வந்து present perfect வந்து நெகட்டிவ் இஸ் what makes sense. So first person, I have been singing since morning, we have been singing since morning. Second person, you have been singing for 2 hours. So same, pluralum same தான் வரும். Third person, he has been singing since morning, they have been singing since morning. ஸோ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் அ பாயிண்ட் ஆஃப் டைம், ஃபார் இஸ் யூஸ்டு ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். சின்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் டைம், ஃபார் வந்து பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதோட யூசஸ் வந்து டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் பிகான் அட் சம் டைம் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங் அண்ட் மே எக்ஸ்டெண்ட்
into the future. ஸோ ஒரு ஆக்ஷன் அது பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கு, ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். நெக்ஸ்ட், டு எக்ஸ்பிரஸ் an action in a sentence which begins with for how long or since when. ஸோ எவ்வளோ ஃபார் ஹவு லாங்காக நடந்துகிட்ருக்கு அண்ட் சின்ஸ் எப்போ இருந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற சொல்கிற ஆக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் an action that began sometime in the past and has been just completed, however its result is visible in the present. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரெசென்ட்டில் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆனாலும் ப்ரெசென்ட்டில் விசிபிளாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ த எக்ஸாம்பிள் இஸ், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 hours அண்ட் ஐ எம் டயர்ட் நவ். கம்ப்ளீட் தி சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ கேன் யூஸ் ஆல் த 4 types. ஸோ ஃபர்ஸ்ட், சரவணன் ஆல்வேஸ், ஸோ ஆல்வேஸ் goes for a walk. சரவணன் ஆல்வேஸ் goes for a walk. நெக்ஸ்ட், வி கேதர் கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ரெசென்ட்டில் தான் நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ விக்கு ஆர் போட்டுக்கிறோம். வி ஆர் கேதர்ட் ஹியர் ஃபார் அ மீட்டிங் அண்ட் தி சேர் பர்சன் இஸ் yet to arrive. நெக்ஸ்ட், அருண் ஸோ வெயிட்டிங், அருண் has been waiting eagerly. So has been வரும்னு நினைக்கிறேன், has been eagerly waiting to meet her friend since morning. has been வரும், so has been, change it. Next, Sheba moves to a new house next week or is moving. Both make sense. Next, Nazira dash music classes regularly. So regular action, simple present, attends போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். ஸோ இதுக்கு நம்ம என்ஜாய் போட்டுக்கலாம் ஆர் என்ஜாயிங், போத் கரெக்ட். நெக்ஸ்ட், மணி டேஷ் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. ஸோ அவன் 5 years ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஈஸ் ஒர்க்கிங் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், இட் டேஷ் அவுட் சைட் நவ். ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். பாஸ்ட் டென்ஸ், ஸோ பாஸ்ட் டென்ஸ்லேயே அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ sang, ஸோ இது சிம்பிள் பாஸ்ட்டு. ஐ sang yesterday, we sang yesterday. நெகட்டிவ், ஐ did not sing yesterday. இன்ட்ராகேட்டிவ், didn't I sing yesterday. செகண்ட் பர்சன், ஸோ did I sing yesterday, didn't I sing, both. ஸோ பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் ஆல்சோ. செகண்ட் பர்சன், you sang yesterday. ஸோ நெகட்டிவில், you did not sing yesterday. Question, did you sing yesterday or didn't you sing yesterday? Third person, he sang last week. She did not sing last week. He, she நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். didn't or did, she or he, she நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ did she sing last week or didn't he sing last week? Forms and uses of the simple past tense. So simple past tense oda uses: to indicate an action that was completed in the past. Generally the adverbials of past time are used, sometimes without adverbials of time, for an activity done in the past. So pastல complete ஆன activitiesக்கு வந்து நம்ம சிம்பிள் பாஸ்டில் எழுதுவோம். ஸோ மோஸ்ட்லி அட்வர்பியல்ஸோட எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைமோட. நெக்ஸ்ட், டு எக்ஸ்பிரஸ் அ ஹேபிச்சுவல் ஆர் ரெகுலர் ஆக்ஷன் ஒன்லி இன் தி பாஸ்ட், இட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் பை யூஸிங் யூஸ் டு. ஸோ ஒரு பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஸோ ப்ரெசென்ட்டில் இல்லை பாஸ்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சிம்பிள் பாஸ்டில் சொல்லுவாங்க. ஸோ யூஸ் டு யூஸ் பண்ணி சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இன் கண்டிஷனல் கிளாஸஸ், ஸோ கண்டிஷனல் கிளாஸஸில் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இன் தி இன்டெரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச், ஸோ இன்டெரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் 2 actions where the first action leads instantly to the second action. ஸோ 2 ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஒரு செகண்ட் ஆக்ஷனுக்கு வழிவகுக்குதில் அந்த ஆக்ஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், when the meeting ended, the staff members came out.
ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்ம்ஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அஃபர்மேட்டிவ் ப்ளூரல் அஃபர்மேட்டிவில் சிங்குலர் ப்ளூரல் அண்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ வாஸ் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம், we were singing yesterday by this time. Second person, you were singing when I was playing. Same. So second person negative வந்து you were not singing. Third person, he was singing yesterday by this time, they were singing when I was playing. And negative one, he wasn't singing. So uses வந்து to express a state or an action that was continuing at a certain point of time in the past. It had begun before that point and was probably continuing after it. We use adverbials of time. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் டைமில் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருந்த ஆக்ஷன். ஸோ அட் சம் பாயிண்ட் இன் டைமில் நடந்துகிட்டு இருந்துச்சு, அந்த ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் வி வில் யூஸ் adverbials of time யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், we were decorating the house for the birthday party in the morning. ஸோ நாங்கள் காலையில் பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் ப்ரெசன்ட், இட் இஸ் அ பாஸ்ட். ஒரு அட் சம் பாயிண்ட் இன் டைம் மார்னிங்கில் அந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட், டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் வாஸ் இன் ப்ராக்ரஸ் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் ப்ராக்ரஸில் இருந்த ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. And to express an action in progress at some point in time in the past when another event took place. ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்தப்போ இன்னொரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஆக்ஷன் மென்ஷன் பண்ணுவோம் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் குக்கிங் வென் தி கெஸ்ட் அரைவ். ஸோ குக்கிங் ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது எப்போ, அந்த அரைவல் அப்படிங்கிற ஆக்ஷன் நடந்தப்பன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டு டிஸ்கிரைப் டூ ஆர் மோர் ஆக்ஷன்ஸ் கண்டினியூயிங் அட் தி சேம் டைம். ஸோ சேம் டைமில் நடந்துகிட்டு இருந்த ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஆக்ஷன் சொல்ல வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், டு இண்டிகேட் அ ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் ஆக்ஷன் ஆர் பர்சிஸ்டன்ட் ஹேபிட் இன் த பாஸ்ட். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நிதிஷ் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங் இன் தி அதர் ஆர் தி அதர். ஸோ அவன் வந்து எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இட் இஸ் அ பாஸ்ட் ஒன். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்ம்ஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவ் அண்டு ப்ளூரல் தான் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் கொடுக்கல. ஐ ஹேட் ஆல்ரெடி சங், வி ஹேட் ஆல்ரெடி சங். செகண்ட் பர்சன், யூ ஹேட் ஆல்ரெடி சங். தேர்ட் பர்சன், ஹீ ஹேட் ஆல்ரெடி சங், தே ஹேட் ஆல்ரெடி சங். ஸோ வி வில் யூஸ் ஒன்லி ஹேட், ஸோ நோ ப்ராப்ஸ். So uses for an action that had been completed before another action began in the past. ஸோ பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஆக்ஷனை சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், he had appealed to the manager for a week's leave before I reached. Next, to describe an action or event which has been completed before some point of time. ஸோ ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆன ஆக்ஷனை சொல்ல வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் விச் பிகேம் தி காஸ் ஆஃப் அனதர் ஆக்ஷன். ஸோ ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷன் அது இன்னொரு ஆக்ஷனுக்கு ரீசனாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம். டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் யூஸிங் த டைம் அட்வர்பியல்ஸ் சச் அஸ் ஆல்ரெடி சின்ஸ் பிஃபோர். ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷன்ஸை வந்து அட்வர்பியல்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. டு எக்ஸ்பிரஸ் அன் அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன் இன் த பாஸ்ட் அண்ட் அன்ஃபுல்ஃபில்டு விஷ் இன் தி பாஸ்ட். ஸோ ஒரு பாஸ்டில் நடக்க முடியாத ஆக்ஷனோ இல்லை நடக்க முடியாத விஷஸோ வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆகாத விஷஸ் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் தி ஜாப். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஃபார்ம்ஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவ், சிங்குலர் ப்ளூரல், அஃபர்மேட்டிவ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours yesterday. Plural, we had been singing for 2 hours yesterday. Second person, you had been singing for 2 hours
yesterday, so same, plural also same. Third person, he had been singing for 2 hours yesterday. They had been singing for 2 hours yesterday. Uses to describe an action in the past that had begun and had been going on for some time before another action took place in the past. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சேம் பாஸ்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, அந்த டைமில் இன்னொரு ஆக்ஷன் பாஸ்டில் நடக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்கும்போது இந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் அதை வந்து நம்ம என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். For example, Mahi and Raghav had been arguing with each other when their mom arrived. So மகியும் ராகவும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா வந்தப்போ. ஸோ ரெண்டு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு, அப்போ இன்னொரு ஆக்ஷன் பாஸ்ட் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ டு டிஸ்கிரைப் an action that had been going on for some time in the past. ஸோ சம்டைம் இந்த பாஸ்டில் நடந்துட்டு இருந்த ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருந்த விஷயத்துக்கு வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ த எக்ஸாம்பிள் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் தி லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ். ஸோ 2 வாரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் பாஸ்ட். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் தி சென்டென்சஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ பாஸ்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் மே பி எனி டைப். ஸோ பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கலாம், கண்டினியூஸாக இருக்கலாம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஐ டேஷ் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட். ஸோ அவளோட பிளேஸ்க்கு நடந்தே போனேன். ஸோ த ஆன்சர் இஸ் வெண்ட். த சில்ட்ரன் டேஷ் இன் த கிரவுண்ட் வென் த டீச்சர் அரைவ்ட். ஸோ 2 ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் நடந்தப்போ இன்னொரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ த ஆன்சர் இஸ் வேர் பிளேயிங். நெக்ஸ்ட், தே டேஷ் ஹிம் வென் த மேனேஜர் அரைவ்டு. ஸோ அந்த மேனேஜர் வரைஞ்சப்போ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் இதோட ரிசல்ட். ஃபோர்த் ஒன், இஃப் யூ டேஷ் ஹார்ட் யூ வுட் ஹாவ் ஒன் த டிலே மேட்ச். ஸோ இது வந்து கண்டிஷனல் கிளாஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ஹேட் ஒர்க்ட். நெக்ஸ்ட், ஜோனா அண்ட் ஜாய் டேஷ் ஆல்ரெடி டேஷ். ஸோ அவங்க ஆல்ரெடி லெஃப்ட் ஆகிட்டாங்க, முன்னாடியே போய்ட்டாங்க. ஜோனா அண்ட் ஜாய் had already left for Ooty when the others reached the station. Next, we all dash in the choir last week. So நாங்க பாட்டு பாடணும். So we all sang in the choir. 7th one, Nancy dash always dash for help. Nancy had always asked for help. Had always asked for help. So the office goers waited for the train. So please change the 7th one. Next, future tense. Future time in English can be expressed in the following ways. Simple present tense வந்து she leaves this morning. So simple future வந்து அவ இந்த மார்னிங் கிளம்புறா. So present continuous, we are meeting தி பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. ஸோ இந்த ஃப்யூச்சர் டைம் வந்து சர்டைனாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசென்ட்லையோ இல்லை ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பி அபவுட் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். த ட்ரெயின் இஸ் அபவுட் டு லீவ் த ஸ்டேஷன். ஸோ அபவுட் டு லீவ் ஆக போது இதுவும் ஒரு ஃப்யூச்சர் ஆக்ஷன் தான். அண்ட் பி கோயிங் டு, ப்ரைஸஸ் ஆர் கோயிங் டு ரைஸ். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கும். by denoting the principal class of a conditional class. ஸோ ஒரு கண்டிஷனல் கிளாஸ்க்கு பிரின்சிபல் கிளாஸ் வந்து நம்ம ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஷீ வில் கெட் அ ஸ்காலர்ஷிப். அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவள் ஸ்காலர்ஷிப் வாங்குவாள். நெக்ஸ்ட், ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சரோட ஃபார்ம்ஸ் யூசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபர்மேட்டிவில் we shall sing tomorrow. So negative, I won't sing tomorrow. Second person, you will sing tomorrow. Negative, you won't sing tomorrow. Third person, he or she, it same, will sing tomorrow and it won't sing tomorrow. Uses, shall is used with the second and third persons to express determination, promise, intention. So shall வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் கூட யூஸ் பண்ணுவோம். எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு? டிட்டர்மினேஷனையும் ப்ராமிஸ் இன்டென்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண.
Shall is used with the first person to express an offer or suggestion. ஸோ shall வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கூட யூஸ் பண்ணுவோம் எப்போ ஒரு ஆஃபரையோ ஒரு சஜஷனையோ சொல்லும்போது. will is used with the first person to express willingness, determination, etc. ஸோ will வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கூட willingnessையும் determinationையும் சொல்ல யூஸ் பண்ணுவோம். Next, the simple future is used to express the speaker's opinion for something. ஸோ ஸ்பீக்கரோட ஒப்பீனியன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். we use verbs such believe, know, suppose, think, etc. we also use adverbs such as perhaps, possibly, surely. ஸோ இந்த மாதிரியான adverbs எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. it is used for an action that is yet to take place. ஸோ நடக்க போகிற ஆக்ஷன் இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிற ஆக்ஷன் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. forms and uses of future continuous tense. ஸோ future continuouஸோட ஃபார்ம்ஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. affirmative, first person, we will be singing by this time tomorrow. Negative, I won't be singing by this time tomorrow. Second person, you will be singing by this time tomorrow. Negative, you won't be singing by this time tomorrow. Third person, she will be singing by this time tomorrow. Negative, he won't be singing by this time tomorrow. So நம்ம will be யூஸ் பண்ணியிருக்கோம். Uses, the future continuous tense is used to express an action that will be in progress at a given time in the future in the normal course. So future tense எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு certain point in time, in ஃப்யூச்சரில் குறிப்பிட்ட டைமில் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we will be playing from 5 PM to 6 PM. the lift will be running in the month of May. ஸோ இது வந்து என்னது, நாங்கள் 5 PMலேருந்து 6 PM வரைக்கும் விளையாடிட்டுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. the uses of future perfect tense. ஸோ future perfect tenseோட uses கொடுத்துருக்காங்க. the future perfect expresses an action that is expected to be completed by a certain time in the future. ஸோ ஃப்யூச்சரில் குறிப்பிட்ட டைமில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம future perfect யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we will have completed our work by the time our sisters arrives. ஸோ சிஸ்டர்ஸ் வரும்போது நாங்கள் ஒர்க்கை முடிச்சிருப்போம் அப்படின்னு. it is used to express the speaker's belief that something has taken place. in such a sentence, it does not express the future. ஸோ ஒரு ஸ்பீக்கரோட பிலீஃபை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது ஃப்யூச்சரில் நடக்கிறது கிடையாது. ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், you will have discussed the plans how to celebrate the function, said my mother. Next, it is also used for an action which at a given future time will be in the past. ஸோ ஒரு ஆக்ஷன், ஸோ ஒரு சர்டைன் டைமில் பாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இன் 2 years ஆஃப் டைம் ஐ ஷல் ஹாவ் ஏர்ன்ட் மை டிகிரி. ஸோ இது ஃப்யூச்சரில் நடக்கிறதா, பட் ஃப்யூச்சரில் இது பாஸ்ட் ஆயிரும், நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். the future perfect continuous tense uses, the future perfect continuous tense is used to express an action that will have been going on at or before some point of time in the future. ஃப்யூச்சரில் அட் சம் பாயிண்ட் இன் டைமில் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம அதை வந்து என்னது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை நெக்ஸ்ட் ஜூன் ஐ ஷல் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் மை ஸ்டடீஸ். ஸோ இந்த டைமில் இந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கோம், கண்டினியூ ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சொல்லலாம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில். fill in the blanks using the verbs in the brackets in the future form. ஸோ கொடுத்துருக்க வேர்ப்ஸை வந்து ஃப்யூச்சர் ஃபார்மில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. we dash not dash go to the market. ஸோ will go. ஸோ will தான் நம்ம போடுவோம் ஃப்யூச்சருக்கு. கீர்த்தி dash his work by next week. ஸோ அவளோட ஒர்க்கை நெக்ஸ்ட் வீக் will do work by next week போடலாம், will have done போடலாம், will be doing. ஸோ இட்ஸ் your wish. next, the பயான் dash the bell by the time I reach the school. ஸோ நான் ஸ்கூல் ரீச் ஆகும்போது பெல் என்னதோ அடிச்சிருக்கும். ஸோ will ring. next, I dash I will visit my sister's house.
Next, if you listen carefully, you will understand my point. Next, by next year, I would have lived in Chennai for 15 years. So, I will have lived or I would have lived. Next, the new edition of this book will come out shortly. Will come. Next, she hopes you will help her. You will help her. So, mostly நம்ம will add பண்ணுற மாதிரி தான் இருக்கும். Without will, there is no future. Underline the verbs and identify the tense form. So, verbs identify பண்ணி tense form எழுத சொல்லியிருக்காங்க. I am working hard last night. So, இதில் working, I am working. So, the tense is past continuous. The moon revolves around the earth. So, இதில் revolves, simple present. Where the milking men milking the cow. Where milking, past continuous. He received your messages last night. So, இதில் receive, simple past. So, next, I have been ill for a couple of days. Have been, present perfect. In the following passage, some words are missing. Choose the correct words from the given option to complete the passage. So, சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. Raghav dash in a middle class family. So, the answer is born. He is a dash boy of 8. School going boy of 8. His mother dash as a software engineer in MNC. So, the answer is works as a software engineer. Dash is his favorite hobby. So, the answer drawing is his favorite hobby. Next, he dashed the first prize in school level competition for drawing last week. He won the first prize. Next, he dashed drawing at the age of 3. Started drawing at the age of 3. His mother dash, he dash a great painter in the future. His mother hopes he will become a great painter in the future. The following passage has not been edited. There is one error in the tense of the verb in each line. Write the wrong word as well as the correct word in the given place. One is done for you. So, கொடுத்துருக்க சென்டென்ஸில் ஒரு verb மட்டும் ராங்காக இருக்கும். அதை ராங் வேர்டை எடுத்து எழுதி அதை கரெக்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. First, when Anand reach Arun's place. ஸோ இதில் reach அப்படிங்கிறது wrong word. So, the correct one, reached. His friends have arrived already. So, இதில் have arrived mistake. So, have arrived change பண்ணிட்டு had arrived மாற்றிக்கிறோம். Next, introduces Anand to them. So, introduces is the wrong word. So, introduce எழுதிக்கலாம். Introduces wrong. Correct one, introduced. Arun's brother buys some snacks from the market. So, buy is the wrong word. Correct one, bought. Arun serving it to all his friends. So, serving is the wrong one. Was serving is the correct one. Then they all sat together to planning their holidays. So, இதில் planning is wrong. To plan தான் வரும். Plan is correct. Arun have a cottage in Ooty. So, have is wrong. Had is the correct one. They all plan to go to Ooty during the holidays. So, plan is the wrong one. Planned is the correct one. Would we have a time? Asked Arun. So, would is the wrong one. Will is the correct one. Will we have a time? Next, they all cheerfully say yes. So, say is the wrong one. Said is the correct one. Read the situations given and frame 2 suitable sentences in the appropriate form of the tense. So, sentence படித்து appropriateான ஃபார்மில் வந்து sentence make பண்ண சொல்லியிருக்காங்க. Give 2 instructions to your classmates. So, classmatesக்கு instruction கொடுக்கணும். Instruction simple presentல இருக்கணும். So, the answers, keep the lunch bag in the side shelf. Don't drag the tables and chairs. Next, mention any 2 of your discontinued habits in the correct tense form. So, discontinued habits எழுத சொல்லியிருக்காங்க. So, you have to use used to. So, answer change பண்ணி கொடுத்துருக்காங்க. So, please change பண்ணி எழுதிக்கங்க. I used to drink coffee in the morning. A decade ago, when I was a teenager, I cycled my way to school every day. So, this is the correct answer. Change பண்ணி கொடுத்துருக்காங்க. Next, make any 2 requests to your classmates or friends. So, classmates or friendsக்கு request
பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர்ஸ் ப்ளீஸ் கிவ் மீ யோர் இங்கிலீஷ் புக். ஸோ ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, எழுதிக்கோங்க. ப்ளீஸ் கிவ் மீ யோர் இங்கிலீஷ் புக். மே ஐ borrow your geometry box. Next, mention any of your 2 dreams in the correct tense form. ஸோ உங்களோட ட்ரீமை வந்து கரெக்டான டென்ஸ் ஃபார்மில் எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹேட் அ ட்ரீம் லாஸ்ட் நைட் வேர் அ ஸ்னேக் பிட் மீ. லாஸ்ட் வீக் ஐ ட்ரெம்ட் கோயிங் இன் அ ஜெட் பிளேன். I am every woman poem. Read the lines and answer the question. First, what does the word summer mean here? So summerக்கு meaning கேட்டிருக்காங்க. So the answer is summer here means development. So அதுக்கு meaning development. What does she mean by spring will come again? So spring will come again அப்படிங்கிறதுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is by the phrase spring will come again, the poet means that the future will be better. So future வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், ஏ வாட் இஸ் ஷீ ஸ்ட்ராங் அபவுட்? ஸோ அவங்க எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ இஸ் ஸ்ட்ராங் அபவுட் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப்ஸ். ஸோ அவங்களோட ஃபெய்த்லையும் பிலீஃப்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஹவு டஸ் ஷீ டீல் வித் தி அட்வர்சிட்டிஸ் இன் லைஃப்? ஸோ லைஃப்பில் இருக்க அட்வர்சிட்டிஸ் வந்து அவங்க எப்படி டீல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அண்ட் இஸ் டிட்டர்மைண்ட் வைல் டீலிங் வித் தி அட்வர்சிட்டிஸ் இன் லைஃப். ஸோ அவங்களோட ஃபெய்த்லையும் பிலீஃப்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால அவங்க அந்த அட்வர்சிட்டிஸை வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோட ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க, டீல் பண்ணாங்க. தேர்ட் ஒன், இஸ் ஷீ கம்ப்ளைனிங் அபவுட் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப்? ஸோ அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ, ஷீ இஸ் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட், பிக் அவுட் தி வேர்ட்ஸ் தட் ஷோ ஹர் கிரிட். ஸோ அவங்களோட கிரிட்டை ஷோ பண்ணுற வேர்ட்ஸ் பிக் அவுட் பண்ணி எழுதி சொல்லியிருக்காங்க. So the answer is the words that show her grit are strong and firm. Fourth one, A, what do the words thaw and saw mean here? So thaw and saw meaning கேட்டிருக்காங்க. Thaw and saw means that she will reduce you to nothing. So thaw and sawக்கு மீனிங் வந்து ஸோ அவங்களால வந்து நத்திங் அளவுக்கு உங்களை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டோன் ஆஃப் தி ஆத்தர்? ஸோ ஆத்தரோட டோன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி டோன் ஆஃப் தி பொயட்டஸ் இஸ் அ காஷன் அபவுட் கேர்ஃபுல் இன்டர்வென்ஷன். ஸோ அவங்களோட டோன் வந்து ஒரு கேர்ஃபுல் இன்டர்வென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், டிஸ்கிரைப் டுடேஸ் உமன் அக்கார்டிங் டு த பொயட். ஸோ அக்கார்டிங் டு த பொயட் டுடேஸ் உமனை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. So the answer is today's woman is a woman born with determination, ready to take risks in life and is strong in her faith and beliefs. So today's woman வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோடு இருக்காங்க, ரிஸ்க் எடுக்க ஆல்வேஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபெய்த்லையும் பிலீஃப்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹவு ஷுட் அ உமன் பி ட்ரீட்டட்? ஸோ ஒரு உமனை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் எ உமன் ஷுட் பி ட்ரீட்டட் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ ஒரு உமனை கண்டிப்பாக லவ் அண்ட் ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Read the lines and identify the figure of speech. So first, pick out the rhyming words from the above line. So இதில் இருக்க rhyming words, the rhyming words are stake and fake. Add another word that rhymes with it. So அது கூட rhyme ஆகிற another word கேட்டிருக்காங்க. So innate, checkmate, strength, length, stack, spack, fake, make. நெக்ஸ்ட், கிவ் த ரைமிங் ஸ்கீம் ஃபார் தி அபவ் லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸோட ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஏபிசிசி. ஏபிசிசி தான் இதோட ரைமிங் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட், பிக் அவுட் தி லைன் தட் ஹேஸ் மெட்டஃபர் இன் இட். ஸோ இதில் இருக்க மெட்டஃபர் இருக்க லைனை பிக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டஃபர் வந்து என்னது? ஷீ இஸ் அ லயனஸ். இதுதான் மெட்டஃபர். நெக்ஸ்ட், கிவ் யுவர் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டஃபர் டு டிஸ்கிரைப் தி குவாலிட்டிஸ் ஆஃப் அ உமன். ஸோ ஒரு உமனோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான மெட்டஃபர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஷீ இஸ் டைனமைட், ஷீ இஸ் அ ராக், ஷீ இஸ் அ பப்ளி பர்சனாலிட்டி, ஷீ இஸ் ஆன் அ ரோலர் கோஸ்டர்ஸ் ஆஃப் எமோஷன். நெக்ஸ்ட், பிக் அவுட் தி alliterated words from the above. So alliterated words, first letter same இருக்கிற words. Faith, firm is the alliterated words in the given line. Next, pick out other alliterated words from the poem. So other alliterated words pick out பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. The other
alliterated words from the poem are symbol, strength, summer, sea, saw, self-respect. Fill in with a word in each blanks to complete the summary of the poem. Use the help box given below. So இந்த help box யூஸ் பண்ணி fill பண்ண சொல்லியிருக்காங்க. Every woman is a beautiful dash innate. Every woman is a beautiful innate. She is dash of power and strength. Symbol of power and strength. She is prone to put her dash at risk. Life at risk. Every woman is true in expressing her love and she is never dash fake. ஸோ அவங்க எப்போவுமே ஃபேக் கிடையாது. she is very optimistic. ரொம்ப எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க in her approach. even at times of dash adversity. ஸோ ரொம்ப மோசமான டைமில் கூட அவங்க ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க. she finds a ray of dash hope. ஸோ எப்போவுமே ஒரு ஹோப்போட ரே வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. and she continues to dash கேர் ஃபார் ஹர் டிக்னிஃபைடு ஒன்ஸ். ஸோ அவங்களுக்கு டிக்னிஃபையான ஒருத்தங்களை எப்போவுமே கேர் பண்ணுவாங்க. ஷீ இஸ் அ உமன் அண்ட் ஷீ ஹேஸ் நோ டேஷ் ஃபியர். ஸோ அவங்க உமன், அவங்களுக்கு பயம் கிடையாது. ஷீ இஸ் ஃபோர்ஸ்ஃபுல் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். ஸோ அவங்களோட ஃபெய்த்லையும் பிலீஃப்லையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஷீ இஸ் நெவர் அ குவிட்டர். ஸோ அவங்க எப்போவுமே குவிட் பண்ண மாட்டாங்க. ஷீ இஸ் அ பர்சிஸ்டன்ட். ஸோ அவங்க எப்போவுமே அவங்களோட கோலில் பர்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஷீ இஸ் ஃபெரோஷியஸ் லைக் எ லயனஸ். ஸோ அவங்க லயனஸ் மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி ஃபெரோஷியஸாக இருப்பாங்க. இட் இஸ் பெட்டர் ஃபார் தி பிராங்ஸ்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். ஸோ பிராங்ஸ்டர்ஸ் வந்து பெட்டர் அவங்களிருந்து விலகி இருக்கிறது நல்லது. நெவர் ஷுட் ஒன் ட்ரை டு பிரிங் டேஷ் டு ஹர் ப்ரைட், டிஸ்கிரேஸ் டு ஹர் ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஃபார் ஷீ நோஸ் ஹவு டு டேஷ் தா அண்ட் சா தெம். ஸோ எப்படி அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஷீ இஸ் டுடேஸ் உமன். ஸோ இவங்க தான் இன்றைய பெண்கள். இட் இஸ் ஹெல்தியர் டு லவ் ஹர் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹர். ஸோ அவங்கள இது ஹெல்தி, அவங்கள லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் ஹெல்தியான விஷயம். டு கீப் ஹர் நியர். ஸோ அவங்கள நியரில் வச்சுக்கிறதுக்கு யூ ஷுட் ரெஸ்பெக்ட் ஹர் அண்ட் யூ ஷுட் லவ் ஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. The story of Mulan, supplementary. Choose the best answers. Mulan goes to the battle instead of her father because dash. ஸோ முலன் வந்து பேட்டில்க்கு அவங்க அப்பாவுக்கு பதிலாக போகிறாங்க, ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹர் ஃபாதர் இஸ் ஓல்ட். வாட் டிட் முலன் டூ ஆஃப்டர் லீவிங் தி ஹவுஸ். ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கட் ஆஃப் ஹர் ஹேர். ஸோ அவங்களோட ஹேரை கட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த ஸ்டோரி அபவுட். ஸோ அந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் விமன் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட், தி எம்பரர் ஆஸ்ட் முலன் டு ஸ்டே வித் ஹிம் இன் த பிளேஸ் ஆஸ் ஹிஸ் டேஷ். ஸோ எம்பரர் வந்து முலனை என்ன பொசிஷனில் ஸ்டே பண்ண சொன்னாங்க? ராயல் அட்வைசர். The emperor gave Mulan dash. ஸோ எம்பரர் வந்து முலனுக்கு என்ன கொடுத்தாங்க? 6 horses and 6 swords. ஸோ 6 ஹார்ஸும் 6 swordsம் கொடுத்தாங்க. How did people of the village react to Mulan after her return from the battle. ஸோ அவங்க முலன் வந்து பேட்டிலிருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் வில்லேஜஸ் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் cheered her. ஸோ அவங்கள சியர் பண்ணாங்க. Identify the character or speaker of the following lines. ஸோ ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், I heard about it in town. ஸோ I heard about it in town. ஸோ இதை சொன்னது முலன்ஸ் ஃபாதர். I am your son now. ஸோ நான் உங்களோட பையன் அப்படின்னு சொன்னது முலன். தி ஜென்ரல் இஸ் அ உமன். ஸோ அவங்க ஒரு உமன் அப்படின்னு சொன்னது தி சோல்ஜர்ஸ். முலன் ஸ்டே வித் மீ இன் த பேலஸ். ஸோ என் கூட பேலஸ்லேயே இருங்க அப்படின்னு சொன்னது தி எம்பரர் ஆஃப் சைனா. யூ ஆர் டூ கைண்ட் சார். ஸோ நீ ரொம்ப கைண்ட் அப்படின்னு சொன்னது முலன். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. 1 or 2 சென்டென்ஸில் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் தி எம்பரர்ஸ் ஆர்டர். ஸோ அந்த எம்பரரோட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி எம்பரர்ஸ் ஆர்டர் வாஸ் தட் ஒன் மேன் ஃப்ரம் ஈச் சைனீஸ் ஃபேமிலி மஸ்ட் ஜாயின் தி ஆர்மி. ஸோ சைனீஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மென் வந்து கண்டிப்பாக ஆர்மியில் ஜாயின் பண்ணும். அதுதான் எம்பரரோட ஆர்டர்.
நெக்ஸ்ட் வேர் டிட் முலன்ஸ் ஃபாதர் ஹியர் அபவுட் தி எம்பரர்ஸ் ஆர்டர். ஸோ முலன்ஸ் ஃபாதர் வந்து எங்கே எம்பரரோட ஆர்டரை கேட்டாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் முலன்ஸ் ஃபாதர் ஹேட் ஹர்ட் அபவுட் தி எம்பரர்ஸ் ஆர்டர் இன் டவுன். ஸோ அவர் டவுனில் இருக்கும்போது அந்த ஆர்டர் பற்றி கேட்டார். நெக்ஸ்ட் வி குட் நாட் முலன்ஸ் பிரதர் கோ டு த வார். ஒய் குட் நாட் முலன்ஸ் பிரதர் கோ டு த வார். சாரி, ஒய் குட் நாட் முலன்ஸ் பிரதர் கோ டு த வார். ஏன் முலனோட பிரதர் வந்து வார்க்கு போக முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் முலன்ஸ் பிரதர் வாஸ் அ லிட்டில் சைல்டு ஸோ ஹீ குட் நாட் கோ டு த வார். ஸோ முலனோட பிரதர் வந்து ரொம்ப குட்டி பையன், அதனால் அவனால் வார்க்கு போக முடியாது. ஒய் டிட் முலன் டிஸ்கைஸ் ஹர் செல்ஃப் ஆஸ் அ மேன். ஸோ ஏன் முலன் வந்து அவங்கள ஒரு மேன் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் முலன்ஸ் பிரதர் வாஸ் அ லிட்டில் சைல்டு ஸோ ஹீ குட் நாட் ஸோ ஹீ குட் நாட் கோ டு த வார். ஸோ முலனோட பிரதர் வந்து ரொம்ப குட்டி பையனாக இருக்கனால அவனால் போருக்கு போக முடியாது. ஸோ அவங்க தன்னைத்தானே ஒரு பையனாக டிஸ்கஸ் பண்ணி போனாங்க. நெக்ஸ்ட், ஹவு டிட் தி சோல்ஜர்ஸ் பிகேம் சிக். ஸோ சோல்ஜர்ஸ் வந்து எப்படி சிக் ஆனாங்க, உடம்பு எல்லாம் போச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அ பேட் ஃபீவர் ஸ்வெப்ட் த்ரூ தி ஆர்மி ஸோ மெனி சோல்ஜர்ஸ் பிகேம் சிக். ஸோ ஒரு பேட் ஃபீவர் வந்ததுனால சோல்ஜர்ஸ் எல்லாம் சிக் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட், ஹவு வுட் ஷீ பி பனிஷ்ட் இஃப் ஃபவுண்ட் கில்ட்டி. ஸோ கில்ட்டியாக இருந்தால் அவங்கள எப்படி பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இஃப் ஃபவுண்ட் கில்ட்டி ஷீ வுட் பி கில்ட். ஸோ அவங்கள கில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், why did the emperor gave her fine gifts. ஏன் எம்பரர் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் she won the battle and saved China so the emperor gave her fine gifts. ஸோ அவங்க பேட்டில் வின் பண்ணி சைனாவுக்கு ஒரு விக்ட்ரியை கொடுத்தாங்க, அதனால எம்பரர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. how did the soldiers come to know about முலன்ஸ் ரியல் ஐடென்டிட்டி. ஸோ எப்படி சோல்ஜர்ஸ்க்கு முலனோட ரியல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் when a bad fever swept the army all the soldiers became sick. Even Mulan was affected by this fever. When the doctor examined Mulan in her tent, the doctor came to know that she was a woman and informed the soldiers. ஸோ ஒரு அந்த பேட் ஃபீவர் வந்தப்போ எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே ஃபீவர் வந்துருச்சு, ஈவன் முலனுக்கும் வந்துருச்சு. அப்போ டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணும்போது தான் ஸோ அவங்க ஒரு உமன்னு கண்டுபிடிச்சி சோல்ஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க.